ஜார் கேக் செய்யும்போது நெறைய கட் பீஸ் கேக் விழுந்துருச்சு. அத வச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் கேக் பால்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. கேக் பால்ஸ் செய்றதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே எனக்கு தெரியாது. நானே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து ரெசிபி எல்லாம் நோட் பண்ணணும். கேக் பால்ஸ் பண்றதுல டாஸ்க்கே வந்து அது எல்லாமே ஒரே ஷேப்ல வந்து ரெடி பண்றது தான். அது எனக்கு சுத்தமா வரல. நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன். சாக்லேட் மெல்ட் பண்ணணும். அது வரைக்கும் கேக் பால்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு, மெல்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கோட்டிங்கா வந்து சாக்லேட்ல குடுத்துட்டு, அதையுமே 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமா உங்கள்கிட்ட சாக்லேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நல்லா வரது வேற. அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா, அதோட ஹாப்பினஸ்க்கு சொல்ல வார்த்தையே இருக்காது. அதான் இந்த மொமெண்ட் எனக்கு. இது ஒரு சின்ன விஷயம் தான். அத பண்றது ரொம்ப ஈஸி. ஆனாலும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி, அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டா வரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், என்ன பொறுத்தவரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.